வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நினைப்பதுண்டு. இதற்கு மேல் எனக்கு பலன் இல்லையே, இதற்கு மேல் எனக்கு ஞானம் இல்லையே, இதற்கு மேல் யாருடைய உதவியும் எனக்கு இல்லையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதற்கு மேல் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று நாம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகலாம். இயேசு நம்முடன் இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னால் முடியாது என்ற நிலையிலிருந்து இதற்கு மேலும் என்னால் முடியும் என்ற நிலைக்கு நாம் வருவதற்கு நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்வோம். தினமும் விசுவாசத்தோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறுவோம். என்னை என்கிற இடத்திலே நம்முடைய பெயரை வைத்து விசுவாசத்துடன் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றே நம்மை உற்சாகப்படுத்தும். முற்காலத்திலே குதிரைதான் வேகமாக பயணிக்க உதவும், இதற்கு மேல் வேகமாக செல்ல முடியாது என்று நம்பினார்கள். இன்று குதிரையை காட்டிலும் பல மடங்கு அதிக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் உண்டு. இதே போல என்னால் முடியாது என்ற எண்ணத்தை நாம் மாற்றுவோம். சோர்ந்து போன நிலையிலிருந்து வெளியே வருவோம். நம்மை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம் அருகிலேயே இருக்கிறார். பிலிப்பியர் 1:21 பவுல் கூறும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று கூறினார். பவுல் பல பாடுகளை ஆண்டவருக்காக சகித்தார். 2 கொரிந்தியர் 11:23 நாம் வாசிக்கிறோம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் அநேக முறை கண் விழிப்புகளில் பசியிலே வருத்தத்திலே இருந்ததாக பவுல் குறிப்பிட்டிருந்தார். பல பாடுகளை ஆண்டவருக்காக சகித்த போதிலும் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறுத்தவில்லை. மீண்டும் அந்த ஊழியத்தை தொடர்ந்தார். வேதத்திலே அதிகமான புத்தகங்களை எழுதின பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று ஒவ்வொரு நாளும் நாங்களும் விசுவாசத்தோடு சொல்லி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.